IPL 2026 மினி ஆப்ஷன்ல சிஎஸ்கே இந்த டாப் 3 ஸ்டார் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த டாப் 3 பிளேயர்ஸ்ல உண்மையாலுமே சிஎஸ்கே எந்த பிளேயர் அதிகமாக தேவைப்பட போறாரு? சிஎஸ்கே யாரை எடுத்துன்னு சான்ஸ் இருக்கு? இதை பத்தி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், IPL 2026ல சிஎஸ்கே தோனிக்கு கொடுக்க போற இல்ல தோனி IPL 2026ல சிஎஸ்கே எடுக்க போற புது ரோல் எதுவா இருக்க போகுது? போன வருஷம் எல்லாருமே சொன்ன மாதிரி தோனி டாப் ஆர்டர்ல வந்து பிளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா? தோனியோடைய பேட்டிங் ஆர்டர் இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம குவிக்காக சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிற டாப் 3 ஸ்டார் பிளேயர்ஸ் பற்றி பார்த்துடலாம். அண்ட் கைஸ் ஆப்வியஸாக இவங்களாம் கண்டிப்பாக அவங்க டீமை விட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இவங்களெல்லாம். ஸோ இவங்களாம் கண்டிப்பாக ஆப்ஷனில் வர போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இருக்குது. ரெஸ்ட் ஒரே பிளேயர் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிறாரு. அண்ட் நான் சொல்ல போகிற இந்த 3 பிளேயர் சிஎஸ்கேயோட ரேடார்ஸில் கண்டிப்பாக இருக்க போகிறாங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு ப்ராபபிளாக ரொம்ப தேவைப்படுறாங்க. அண்ட் கைஸ் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டாக கைஸ், சிஎஸ்கே பாஸ்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வந்திருக்க ஒரு பிளேயர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் நிதிஷ் ராணா. எஸ் கைஸ், நிதிஷ் ராணாவுக்கு சிஎஸ்கே பாஸ்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. பட் டீமில் தான் எடுத்துன்னு வர முடியல. பட் இந்த டைம் ராஜஸ்தான் நிதிஷ் ராணாவை ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கிறாங்க. பிகாஸ் கைஸ் நிதிஷ் ராணா அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நிதிஷ் ராணா கண்டிப்பாக ஆப்ஷனில் வரப்போகிறார். அப்போ சிஎஸ்கே மேபி ஆஸ் அ பேக்கப்பாக நிதிஷ் ராணாவை பிக் பண்ணுறதுனா சான்ஸ் இருக்குது. பட் கைஸ் ஒரே ஒரு பேட் திங் என்ன நிதிஷ் ராணா கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஏஜ் 30+ ஆக வந்துடுச்சு. அண்ட் கைஸ் மெயினான பிரச்சனை இவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. பட் பாஸ்ட் இயர்ஸில் சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. சிஎஸ்கே எடுத்துன்னு வந்து ஒரு புது ரோல் மாதிரி கூட நிதிஷ் ராணாக்கு கொடுக்கலாம். லைக் எப்படி நம்ம ராபின் உத்தாப்பாவை யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நிதிஷ் ராணாக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரோலை சிஎஸ்கே நினைச்சா கொடுக்கலாம். பட் சிஎஸ்கேடைய ரேடாரில் கண்டிப்பாக பிளான் சி யாருமே கண்டிப்பாக நிதிஷ் ராணா இருக்க போகிறாரு. ஸோ அடுத்த ஆப்ஷன் ஸ்ட்ரைட் அவே வில் ஜாக்ஸ். எஸ் கைஸ், இதை கேட்குறது எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. பட் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் ஜாக்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குனா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் இவங்க சொல்கிற மாதிரி வில் ஜாக்ஸ் ரிலீஸ் ஆகிறார் அப்படின்னா சிஎஸ்கே 100% வில் ஜாக்ஸ் பின்னாடி போக தான் போகிறாங்க கைஸ். பிகாஸ் ஸ்பின்னிங் ஆப்ஷனுமே வில் ஜாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவார். அண்ட் எக்ஸலண்ட் பேட்டர், நம்ம இவர் டாப் ஆர்டர்லுமே யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் பேட்டர்ஸ் கைஸ். இவரை கண்டிப்பாக நம்ம ஆயுஷ் மாதிரி கூட சேர்ந்து ஓப்பன் பண்ண வச்சா அப்படின்னா ஒன் ஆஃப் த சாலிட் ஓப்பனிங் பேஸ், அன்பீட்டபிள் ஓப்பனிங்காக இருக்க போது கைஸ் வில் ஜாக்ஸ் வராத ஆப்ஷனில் அப்படின்னா கண்டிப்பாக ஆல் அவுட் சிஎஸ்கே போக போகிறாங்க வில் ஜாக்ஸுக்கு. அது கன்ஃபார்மாக நான் சொல்ல கைஸ். பட் வில் ஜாக்ஸ் வர போகிறாரா அதுதான் மெயின் டவுட். மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி விடுற டீம் கிடையாது. அண்ட் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. பட் இவங்க சொல்கிற மாதிரி வர்றாரு வில் ஜாக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே கன்ஃபார்மாக ஆல் அவுட் போக போகிறாங்க வில் ஜாக்ஸுக்கு. ஸோ அடுத்த பிளேயர் சிஎஸ்கேக்கு ரொம்ப 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 தேவைப்படுற ஒரே பிளேயர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். எஸ் கைஸ், பஞ்சாப் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோடைய கோட்டாங்க நிறைய இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த டைம் அவங்க டீமை ரீபில்ட் பண்ண பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுமே ரிலீஸ் ஆக போகிறாரு. 16 crores வரை வச்சுக்கிறாரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் பின்னாடி போக போகிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டாப் ஆல்ரவுண்டர் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாரு. டாப் ஆர்டர் விளையாடுவார், மிடில் ஆர்டர் விளையாடுவார், அண்ட் பவுலிங் ஆப்ஷனுமே ப்ரொவைட் பண்ணுவார். சிஎஸ்கே மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கோம் பாஸ்ட் இயர்ஸில். சிஎஸ்கே மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காங்க. அண்ட் இவ்வளோ ரீசன் இருக்கும்போது கைஸ் கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஆப்ஷனில் வரார் அப்படின்னா சிஎஸ்கே ரேடாரில் கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்க போகிறாரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுமே ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக இருப்பார். ஸோ நான் சொன்ன இந்த 3 பிளேயரில் யார் சிஎஸ்கே தேவைப்படார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க கைஸ். யாரை சிஎஸ்கே எடுத்து வரணும் டீமில் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க கைஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம தலை தோனிக்கு சிஎஸ்கே கொடுக்க போகிற புது ரோல் இல்லை சிஎஸ்கேல தலை தோனி எடுத்துக்க போகிற புது ரோல் இருக்கிறதுனா சான்ஸ் இருக்கா IPL 2026 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதுக்கு புது ரோல் தோனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் இந்த IPL 2025 என்ன சொன்னாங்க, தோனி கண்டிப்பாக மேலே வந்து விளையாடணும், இவ்வளோ கீழே போய் தோனி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தோனி மேலே போய் விளையாடணும். பட் ஜஸ்ட் அவங்க சொல்கிறதில்ல கைஸ் ப்ராப்ளம். பிகாஸ் சிஎஸ்கேடைய பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருந்தது. அதுதான் ஸோ 6 ஹிட்டர்ஸ் லேக் ஆகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் லோவர் ஆர்டரில் தலை விட்ட யாருமே 6 ஹிட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த தாட்டி தலை மேலே அனுப்புவாங்களா அப்படின்னா இல்லை கைஸ். 2026லையுமே தலை அதே ரோலை எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஜஸ்ட் அந்த லாஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 8 balls அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தலை வர போகிறாரு. அதில் மேக்ஸிமம் அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு கொடுக்குற மாதிரி தான் தலையோட ரோல் இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக இதுதான் ஃப்யூச்சரில் கூட இருக்க போகுது. அண்ட் அவரால் கண்டிப்பாக அவ்வளோவெல்லாம் ரன் பண்ண முடியாது. பிகாஸ் கைஸ் அவருக்கு இன்ஜுரி இருக்குது, உங்களுக்கு தெரியும், நீல.
ஸோ அந்த ரிஸ்க்கை கண்டிப்பாக சிஎஸ்கே எடுக்க விரும்ப மாட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக தோனி அதே ரோலாக தான் வரப்போகிறாரு. ஜஸ்ட் அந்த 10 பால்ஸ் அதை ஃபேஸ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 3 to 4 சிக்ஸர்ஸ் அடித்து கொடுக்க தான் தோனி இருக்காரு. அண்ட் அதை தான் சிஎஸ்கே அடுத்த வருஷமே தோனிக்கு ரோல் கொடுக்க போகிறாங்க. அண்ட் போன வருஷம் எல்லாருமே சொன்னாங்கல்ல, தோனிக்கு இது ஏற்ற ரோல் கிடையாது, தோனி மேலே வந்து விளையாடினா தான் அவருக்கு ஏற்ற ரோல், பிகாஸ் மேக்ஸிமம் சிக்ஸர்ஸ் அடிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது டாப் ஆர்டரில் வந்து அடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்காகச்சும் தோனி ரோலை சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டார் கைஸ். பிகாஸ் சிம்பிள் திங் கைஸ், ஆல்ரெடி நம்மளுடைய டாப் ஆர்டர் ஓவர் க்ரௌடடாக இருக்குது, நம்மக்கிட்ட ஆல்ரெடி பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தோனி எடுத்துன்னு போய் ப்ளே பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் இந்த தாட்டி ஆப்ஷன் வேறு வருது, சிஎஸ்கே ஆப்ஷன்லேயுமே சில பல பிளேயர்ஸை பிக் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தோனியோட ரோல் இருக்க போகுது. பட் கண்டிப்பாக ஒரு டாப் ஆர்டரில் வந்து ப்ளே பண்ண மாட்டார். அண்ட் சில பல பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, தோனி வருவாரா 2026 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு நிற்கிது. கண்டிப்பாக ஒரே ஆன்சர் கைஸ், ஒரே வேர்டில் சொல்லிடலாம், டெஃபினெட்லி எஸ், வர்றதா போகிறாரு. கண்டிப்பாக தோனி எல்லாம் ரிட்டைர்மெண்ட் எடுத்துக்க மாட்டார். 2026 மேபி த லாஸ்ட் இயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தோனியோடைய ரோல் சிஎஸ்கே எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே ஸ்டூடியோ இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.